ஓம் முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, உன் முருகன் மீது சத்தியம். என் செல்வமே, இன்று என் வாக்கினை நீ கேட்டு முடித்த 20 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக உன் செவியில் கேட்கும். ஆம் தங்கமே, அந்த செய்தி வந்தவுடன் நிச்சயமாக என் பிள்ளையான நீ இந்த முருகனுக்கு, இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். என் பிள்ளையை பற்றி உன் தகப்பனான இந்த முருகன் எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாராலும் அதை நிச்சயமாக சரியாக கணிக்க முடியாது. உன் எதிர்காலம் இப்படித்தான் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது விடியாக இருக்கும்போது அப்படித்தானே உன் கைகளில் வந்து சேரும். என் செல்வமே, அதற்கு முன்பு நீ அதற்காக எத்தனைதான் உன் மண்டையை போட்டு உடைத்தாலும் சரி, உன்னுடைய மனதை போட்டு குழப்பினாலும் சரி, அது உன் கைகளில் வந்து சேர்ந்து விடாது. அதனால் தானே எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த பாரத்தையும் இந்த திருச்செந்தூர் முருகனின் மீது போட்டுவிட்டு அமைதியாக இருக்கிறார்கள். உனக்கு எப்போது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அப்போது கிடைத்தால் போதும் என்று என் பிள்ளையான நீயும் அப்படித்தானே மாறிவிட்டாய். முருகா, நானும் போராடி பார்த்தேன், மன்றாடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. இப்போது நீங்களாவது மனது வைத்து நான் கேட்டதை கொடுப்பீர்களா என்ற நம்பிக்கையில் உன்னை சரணடைந்து விட்டேன் என்றுதானே என் பிள்ளையான நீ என்னிடத்தில் சொல்கிறாய். நிச்சயமாக அப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டியது இந்த திருச்செந்தூர் முருகனின் பொறுப்பு தானே, கடமைதானே. நீ கேட்டதை நான் அப்படியே உன் கைகளில் தருகிறேன். முதலில் நீ வைத்திருந்த நம்பிக்கைக்கு இந்த முருகனின் மீது அதிக அன்பு கொண்டதற்கு பலனாகத்தான் இது கிடைக்கப் போகிறது. திரும்ப சொல்கிறேன், நான் பெருமிதப்பட்டு சொல்லும் வார்த்தை இது. நீ வைத்திருந்த நம்பிக்கைக்கு, உன் அப்பாவின் மீது அதிக அன்பு கொண்டதற்கு பலனாகத்தான் இது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியம், நான் உனக்கு கொடுத்த வாக்கு இன்று உன் வாழ்க்கையில் நிஜமாக போகிறது. இன்னும் 20 நிமிடம் மட்டும் காத்திரு. அன்பிற்காக ஏங்கி தவித்து நிற்கிறாய். ஒரு உண்மையான உறவு, ஒரு உண்மையான அன்பு உன்னோடு சேர்ந்து வந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருக்கிறாய். அந்த ஏக்கம் உனக்கு இன்றோடு தீரப்போகிறது. இனிப்பார், உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை மட்டுமே நடக்கப் போகிறது. கஷ்டகாலங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. செல்வமே, உன் முகத்தில் சந்தோஷத்தை காண இந்த திருச்செந்தூர் முருகன் ஆவலோடு உன்னை காண வந்துவிட்டேன். என் செல்வமே, எல்லோரும் மற்றவர்களின் துணையை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்வதே கிடையாது. அதற்கு காரணம் என்ன என்று சொல் பார்க்கலாம். அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? சரியாக இருந்தால்தான் செய்ததாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். உண்மைதானே? நீயே யோசித்துப்பார். சரியாக செய்திருந்தால் நீ செய்ததாக பெருமைப்பட்டுக் கொள்வாய். அதே நேரத்தில் அந்த விஷயம் தவறாகிவிட்டது என்றால் யார் ஒருவர் துணைக்கு வந்தார்களோ அவர்கள் மீது பழியை போட்டுக்கொண்டு தப்பித்து விடுவார்கள். உண்மையில் இதுதான் ஆபத்து என்று ஒன்று வந்தால் நமக்கு துணையாக இன்னொருவர் வேண்டுமே என்றுதான் எப்போதும் இன்னொருவன் துணையவே நாடுகிறார்கள் எல்லோருமே. அதனால் இப்போது நீ யாருடைய துணையையும் தேடாதே. யாரும் உன்னை துணைக்கு அழைத்தால் நீ அங்கு செல்லக்கூடாது. உன்னுடைய வேலைகளை நீ செய்ய முடியாமல் மற்றவர்களின் உதவியை நாடுகிறாய் என்றால் அதில் இருக்கின்ற உன் அர்த்தத்தை, உள்ள அர்த்தத்தை எப்போதும் நீ புரிஞ்சுக்கிடணும்.
சில விஷயங்கள் தாமதமாகத்தானே உனக்கு புரிகிறது. அதனால் தானே வாழ்க்கையில் படாத கஷ்டத்தை எல்லாம் இந்த திருச்செந்தூரின் பிள்ளையானிய நீ பட்டு விட்டாய், அழுந்தி விட்டாய். பட்டது போதும். சுற்றி இருக்கின்றவர்கள் போதனைகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த முருகனின் பிள்ளை நீ பட்ட வேதனைகளை ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் எவ்வளவுதான் பொறுப்பேன். என் பிள்ளைகளுக்கு அடிமேல் அடி, இடிமேல் இடி. மத்தளம் போல் திரும்பிய இடமெல்லாம் அடியை வாங்கி கொண்டிருக்கிறாய். விட்டுவிடு. உனக்கான கெட்ட நேரம் என்று விட்டுவிடு. நல்ல நேரத்தை நான் தருகிறேன். நல்ல சம்பவத்தை உனக்கு நடக்கச் செய்கிறேன். சூதுவாது தெரியாத என் பிள்ளையான நீ இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது எதற்கு பயப்பட வேண்டும்? உனக்கான நல்ல செய்தியை நான் தருகிறேன். உனக்கான மகிழ்ச்சி செய்தியை இந்த முருகன் தருகிறேன். சந்தோஷமாக இரு. நான் இருக்க பயமேன், யான் இருக்க பயமேன் தங்கமே. உன் முருகன் உனக்கு இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது. போதும். நீ பட்ட வேதனைகள் அனைத்தும் போதும். நீ பட்ட வேதனைகளை ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களை ஏற்படுத்தி உள்ளது. எத்தனை காயங்கள், எந்தெந்த அளவில் காயங்கள் எனக்குத்தான் தெரியும். நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் கொடுத்த காயம், அதைவிட இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் ஏராளம் 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 தங்கமே. எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் தாராளமாக குவிந்து கிடைக்கிறது உனக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் மத்தளம், எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாதது போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது என்றுதான் சொல்லணும். எல்லாமே ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கை தானே உனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை தானே உன் முருகன் உனக்கு தினமும் வந்து உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் விடியலிலும் நல்ல செய்தியை தானே கேட்கிறாய். நல்ல வரத்தை தானே நான் தருகிறேன். நீ வாழும் வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கை அல்ல, காலம் முழுவதும் இதுதான் உன் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. நீ நிச்சயமாக எந்த ஒரு சோதனை காலத்திலும் உன்னுடைய மனதை தளர விட்டுவிடக்கூடாது. கஷ்டங்கள் வரும், போகும். முதலில் ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது போல வாழ்க்கை உனக்கு தோன்றும். அதன் பிறகு வாழ்க்கை ஐயோ முடிந்துவிடப் போகிறதே என்ற பயத்தை கொடுக்கும். கவலைப்படாதே, மீண்டும் உன்னை உயரத்தில் தூக்கி வைக்கப் போகிறேன். செல்வமே, வாழ்க்கை என்பது நிலையானது கிடையாது. அது எப்போதுமே உன்னை மேலும் கீழும் உயரமும் பள்ளமுமாக காட்டத்தான் செய்யும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்க்கையில் வந்து கொண்டேதானே இருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னை போட்டு வேதனைப்படுத்தி கொள்ளாதே, காயப்படுத்தி கொள்ளாதே. நீண்ட நாள் கனவு ஒன்று எல்லோருக்குமே இருக்கிறது, அது எனக்கு தெரியும். உன்னுடைய இயக்கம் உன் வாழ்க்கையில் தீரப்போகும் நேரம் இது. இந்த திருச்செந்தூர் வாக்கில் உனக்கு ஒரு அர்த்தம் தெரிகிறது தானே, நம்பிக்கை பிறக்கிறது தானே. நிச்சயமாக அத்தனையும் சுலபத்தில் நடந்துவிடாது என்று நீ நினைத்தாய். அதை உன் திருச்செந்தூர் முருகன் நடத்தி காண்பிக்கிறேன். உனக்கான நல்ல செய்தி இதோ உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. என்னை நம்பு, இந்த முருகனை நம்பு, அறுபடை முருகனை நம்பு. உனக்காக இந்த முருகன் இருக்கிறேன் என்பதை மட்டும் நம்பு. ஓம் ஸ்ரீ முருகா போற்றி போற்றி.